மாமா அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீனுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு பாருங்க மட்டன் மாதிரி ஒரு காக்கில் எடுத்து வந்து வேக வச்சாச்சு. குழம்பு வீடியோ பார்த்துருப்பீங்க. காய்கறி டேஸ்ட் பண்ணி பார்த்து. ஆமாங்க, நான் வந்து எனக்கு வாய் கம்னு இருக்க மாட்டேன்ருச்சு. குழம்பு பார்த்தோன்னே டேஸ்ட் பண்ணா செம்ம டேஸ்ட்டுங்க, வேற லெவல். இப்படி இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா வேற லெவல்ல இருந்துச்சு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உடனே பசி எடுத்துருச்சு. முதல்ல ரசத்தை வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டு எதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வறுவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் பக்கத்துல காட்டுவோம் பாருங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து மீன் மேல புளிஞ்சாச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக்தி மீன் வறுவல் மசாலா வந்து இவரை பாருங்க. ஒரு அரை பாக்கெட் கொட்டியாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டா. அப்பா வேலையாக்குறாரு. வேலையை முடிச்சுட்டு பாரு. தண்ணி கொஞ்சோண்டு சும்மா இப்படி தொளிச்சு விடுற அளவுக்கு. அவ்வளவுதான். என்னடி பிரட்டிக்கலாம் பாருங்க, பிரட்டிட்டு இருக்காரு. எலுமிச்சிங்க சோறு அந்த எலுமிச்சிங்க சாறு நிறைய இருக்கு மாட்டேங்குது. இந்தா இது பிரட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். உருட்டி விட்டு வேண்டாம், கீழே உருட்டி விளையாண்டா ஆகாதா? செல்ஃபு மேலதான் உருட்டோணுமா? வா நம்ம அந்தால போலாம். பாருங்க, நான் அப்போ ரசம் வைக்கலாம்னு சொன்னேன், இதோட சாப்பிட்டுக்கலான்ட்டு சிலிண்டர் பூச்சி போச்சு. மட்டன் வேக வச்சிருந்தாங்க, சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணாரு. பரவாயில்ல, காய்கறியும் மறந்துட்டாங்க, ஞாபகம் வச்சிருந்தேன். ஆமா, என்னடா பண்றது, எங்கடா போய் எடுத்துட்டு வரதுன்னு நினைச்சேன். கரெக்டா இந்த அடுப்பு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாரு. ஆமா பாருங்க, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் எப்பவோ வாங்கினது எதுக்கும் யூஸ் ஆகுது. எந்த பொருளும் வீணா போகாது. ஆதிக்குட்டி, எது எடுத்தாலும் போக கூடாது பக்கத்துல. சூடு சூடு, ஓ சூடுது. வந்துரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லா இருக்குது. பரட்டி வச்சாச்சு. இதுல 2 மணி நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் பொரிக்கலாம். என்னமா யோயோ இது சூடுன்னு சொன்னே தள்ளி போய் உட்காந்து வச்சாங்க. சரி பாய் சொல்ல அம்மாக்கு. பாய் மேல பாய்.